சாரதாம்மா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த முத்துமலரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவரு. இந்த மாதிரி ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ண எப்படி அவருக்கு மனசு வந்தது? என்கிட்ட என்ன குறைய கண்டுறாரு அவரு? அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்துமலர் வந்து நான் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவர் வேணும்னு பண்ணல. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மழை பில்டப் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்ன நடந்துச்சோ, என்ன இதுவோ ஒன்றுமே புரியல எங்களுக்கெல்லாம். எல்லாம் இங்கே தலை எழுத்து அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. நம்ம சாரதா அடுத்து 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. சே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி முத்துமலரை திட்டிகிட்டு இருக்காங்க சாரதா. முத்துமலர் வந்து பேச வராங்க. உடனே அவங்க பசங்க வந்து ஏமா வந்து நீ திட்டு வாங்கணும் உடனே தலையெழுத்தா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிருஷ்ணா வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து பெரிய பிரச்சனையில் முடியுது. அந்த டைமில் விஜய் தலையிட்டு என்ன பண்ண பிரச்சனை தீர்த்து வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஒருத்தர் பேசிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த முடிவுக்கு நீங்கள் 2 பேரும் கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க. தம்பி நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. முத்துமலர் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிற முடிவு எங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நாங்கள் கேட்க முடியும்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொன்னோன்னே முத்துமலர் முதல்ல அவர் என்ன முடிவு சொல்லட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி வந்து இந்த மாதிரி சொத்து வந்து வந்து எல்லா வந்து வாரிசுக்கும் சரிசமாக பிரித்து அதில் தேவையான ஒரு பங்கு 2 பங்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை முத்துமலர் ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து சாரதா முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து 2 பேருமே வந்து கர்வமாக இருக்காங்க. அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே இந்த விஷயத்தை முத்துமலர் ஃபேமிலி வந்து நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், எக்காரணம் கொண்டோம், எங்களுக்கு பாதி சொத்து வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, என்ன வேணாலும் படிக்கங்க, கோர்ட்டில் கேஸ் போடுங்க, என்ன வேணாலும் படிக்கங்க, நாங்களும் சட்டப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாரு. அதனால் முத்துமலர் வந்து வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணா கிட்ட வந்து பேசி சம்மதிக்க வைக்கிறாங்க. இங்கே பாரு கிருஷ்ணா, வேறு வழி கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி கூடிய சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் காசு கொடுக்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு. இல்லை நாங்கள் கிளம்ப மாட்டோம், நீங்கள் காசு கொடுக்க வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், நீங்கள் காசை கொடுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலை ஃபேமிலியை அடம்பிடிக்கிறாங்க. இதனால் சாரதா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இருங்க அத்தை, நான் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இந்த சூழ்நிலை விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரியை பார்த்து எல்லா விஷயத்தையுமே கவனிச்சுக்கிறாரு. காவேரி மனசு வந்து கொணக்கூடாது, அவங்க மனசு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இதை பார்த்து காவேரி வந்து எனக்காக இவ்வளோ பண்ணுறீங்களேங்க அப்படின்னா, உனக்காக இல்லை காவேரி, நம்ம குழந்தைக்காகவும் உனக்காகவும் சேர்த்து தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இல்லைங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு வந்து காசு தேவைன்னா நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாங்க, அவங்க காசு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னொன்னே, இங்கே பாரு காவேரி, இதனால் நீயும் சரி உன் அக்காவும் சரி எஃபெக்ட் ஆகக்கூடாது, 2 பேருமே வந்து வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் இந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன். பாவம் வந்து குமரன் ப்ரோ அங்கே இருக்கார், அவர் இருந்து இந்த அண்ணன் நேரம் அப்படி பார்த்துருப்பாரு, உனக்காக எவ்வளோலாம் பண்ணியிருப்பாரு, அதுக்காக தான். இங்கே பாரு, இந்த பிரச்சனை தீர்ந்தால் போதும்னு சொல்லிட்டு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் கூடிய சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமாகவே இந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க போயிட போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே பாருங்கள், அது வந்து இங்கே பாரு காவேரி, எனக்கு வந்து முக்கியம் நீயும் பாப்பாவும் தான், வேறு எல்லா விஷயமோ சொத்து சுகமோ இல்லை பணம் காசோ எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை காவேரி, நீயும் பாப்பாவும் தான் காவேரி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. சிந்து வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கரெக்டாக நம்ம கங்காவும் வந்து கோயிலில் இருக்காங்க. உடனே சிந்து வந்து போயிட்டு கங்கா கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சிந்து வந்து செம்மையை திட்டி விட்டுறாங்க. நம்ம கங்கா, உனக்கெல்லாம் என்ன அக்கான்னு கூப்பிட்றதுக்கு அருகதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை திட்டி விடுறாங்க. அழறாங்க அவங்க.